வணக்கம் ருத்ரா டிவி நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு தனுசு ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக 3ஆம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு சுமாரான நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்த சனி 4ஆம் இடத்துல அர்சாஸ்திர சனியாக மாறுகிறார். அடுத்த வாழ்க்கையில் வேணுங்கிற அடுத்த ஒரு லெவல் ஆஃப் முயற்சிகள், முன்னேற்றங்கள், உழைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு போறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ராகு 7ஆம் இடத்திலும் நம்ம 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். குரு பார்வை குரு கேது பெறுகிறார். இது எந்த மாற்றமும் இல்லை. ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் குரு சனி, குரு ராகு கேது பயிற்சிகள் வரை போகிறது. அது சில மாற்றங்களை கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார்கள். 4ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடு சார்ந்த விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயத்துலாம் சில குடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜாதக அமைப்பு இருக்கு போறவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்துல காட்டுது. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கறது, ஒரு லிக்விடேட் பண்றது, அது மூலமா இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இன்வெஸ்ட் பண்றது, கடனை அடைக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள், இப்போ சுப விரயங்கள் செய்வது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் காட்டுது. தாயார் அது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் உடல்நல விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் காட்டுது. அதே சமயத்துல வாழ்க்கையில அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றங்கள், வேலை, இப்போ ஐடி துறையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ஸ், டைட்டான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது, ஒரு பிஸியான ஒரு அமைப்பு கொடுக்க போகுது. கடந்த 2 வருஷமா 3ஆம் இடத்து சனி பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வான தன்மை கொடுத்துருக்கும். இப்போ வாழ்க்கையை பிஸியாக போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அர்த்தாச சனி பார்த்தீங்கன்னா சனியும் ராசியும் 10ஆம் பார்வையா பார்க்குறாரு, 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா ஓய்வான விஷயங்கள் முடிந்து அடுத்த விட முன்னேற்றத்துக்காக நம்ம அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையாக உழைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்புகள் வரப்போகிறது. இதுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்க முடியாது. நிறையா உழைக்கக்கூடிய அமைப்புகள், சிரமம், லாங் ஹவர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குது. அதே சமயத்தில் வியாபாரிகள், தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அடுத்த லெவல் ஆஃப் கெரியரில் ஒரு ப்ரொஃபைல் மாறுறது, அபிவிருத்தி பண்ணுறது, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறுறது, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய படலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த மாச கடைசியிலங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மிடில் 15ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் கனெக்ட் ஆகி பாகிஸ்தான் இது கிடைத்து கொஞ்சம் அரசு சார்ந்த விஷயங்கள், அப்பா சார்ந்த விஷயங்கள், பூர்வீகத்துல சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ தகப்பனார் மூலமா சிலது வர வேண்டியது, சில பெனிஃபிட்ஸ் வர வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜாதக அமைப்பு இருக்கும்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கவர்மெண்ட் போஸ்டிங் அது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருந்து அதுக்கப்புறம் வேலையில் கொஞ்சம் பிஸியாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மாதிரி பல நல்ல அமைப்புகள் ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. புதன் 10ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகி வேலை விஷயத்துல, தொழில் விஷயத்துல, படிப்பு விஷயத்துல, அவங்களுடைய என்ன உத்தியோகமோ, அவங்களுடைய என்ன விஷயம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக செய்யும் வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புகளும், தேவைப்படக்கூடிய அமைப்புகளும் மார்ச் மாதத்துலேருந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ கடந்த 2 வருஷமாக சொன்ன ஏனாதானன்றது விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது மறைமுகமாக உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல போகிறதுங்கிறது தான் உண்மை. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. ஒரு அடுத்த 2 இயர்ஸுக்கு வேணுங்கிற ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நாம தனுசு ராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சுக்கணும். குரு நீடித்து 12ஆம் வீட்டையை பார்த்து 2ஆம் வீட்டையை பார்க்கிறார். 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள், ஒரு ஃபாரின் டிராவல், வெளிமாநிலம் டிராவல், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுப விரயங்கள் இருக்கு, சுபத்துவமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒரு புது வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு விற்கிறது,
பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அது மாதிரிலாம் நிறைய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்க தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, இந்த லக்னத்துக்கு தசநாதன் புக்திநாதன் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார்கள், உங்க லக்னாதிபதி வந்து எந்த ஆட்சி உச்சம் இருக்காரா, பகையில இருக்காரா, தசநாதன் எப்படி இருக்கிறார். இப்ப நான் சொன்ன கோச்சார் அமைப்புல வந்து நான் குரு ராகு சனி பயிற்சி எல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தோட சேர்த்து பார்க்கும்போது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கிறது, எது மாதிரி அமைப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது உங்க வாழ்க்கையிலங்கிறதுலாம் துல்லியமாக பார்த்துக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த அறிவியல் சார்ந்த இந்த வேத ஜோதிட முறையில பாத்தீங்கன்னா அதிகமா பரிகாரங்கள் அதெல்லாம் பார்க்காம உள்ளது உள்ளவாறு எப்படி இருக்குது, எதையும் மிகைப்படுத்தாமல் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்கள் தான் அப்படிங்கிறது நீங்க நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.